தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ஒரு மாற்றமான ஆட்சியா தெரியல, இல்ல ஒரு ஏமாற்றமான ஆட்சியா தெரியல? வணக்கம். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோட அரசு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரசு எப்படி செயல்படுதுன்னு அன்னைக்கு கேட்குறீங்க. எந்த ஒரு அரசாக இருந்தாலும் புதுசாக வர அரசாங்கம் செயல்படுறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதம் இல்லாட்டி 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி விமர்சனம்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் இப்போ இவங்க ஆர்வ கோளாறுல இவங்க செய்கிற விஷயம் மிதமிஞ்சி போய்கிட்டு இருக்கு. இவங்க 6 மாதமோ இல்லை 3 மாதமோ தாங்குவாங்களாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன எப்படி திரைக்கவர்ச்சியில் இருக்க ஏழ்மை, வறுமை, அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட திரைக்கவர்ச்சியை பூத்தி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரியும் இன்னும் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ரீல்ஸ் முகத்திலே செயல்பட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனோம்னா அந்த அரசு விளம்பர முகத்துலதே இருக்கு. அரசு செயல்படுறத விட செயல்படுற மாதிரி காமிச்சுக்கிறதுல இவங்க ஆர்வம் மிக அதிகமாக இருக்கு. அவர் விஜய் முதல்வர் மாதிரி நடிக்கிறாரு. இது இவங்க கீழே இருக்க செட்டப் அரசாங்கம் செயல்படுற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது என்னுடைய கருத்து. இது உங்களுடைய உதவி கருத்துன்னா இது ஒரு மாற்றமா இல்லை ஏமாற்றம்? உண்மை சொல்ல போனா இது ஏமாற்றமா தான் இருக்குங்கிறது இது தேர்வு பண்ற அன்னைக்கே தெரியும். ஆனா இவ்வளவு விரைவா இவங்க வீழ்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க இல்லைண்ணே, சின்ன சின்ன பசங்க. நான் சின்ன வயசுல ஒரு திரைப்படம் பார்த்திருக்கேன், ஒரு சாமி படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆன மாலை போட்டு ஒரு பெண்மணி, ஒரு பிச்சை எடுக்கிற பெண்மணி ராணி ஆயிரும் ஒரு நாட்டுக்கு. அது மாதிரி இவங்க ஏதோ குருட்டரசுல வந்துட்டாங்க. மக்களுடைய அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விளம்பர மோகத்திலையும் இவங்க ஒரு திரை பிம்பத்தினாலையும் வெற்றி பெற்று வந்துட்டாங்க. அதை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆல்ரெடி அதுலேயே தான் இருக்காங்க. இன்னும் அந்த எம்எல்ஏக்களும் சரி அமைச்சர்களும் சரி ரொம்ப அவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப கோமாளித்தனமா இருக்கு. நேத்தெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்ல நீங்க நான்லாம் என்ன செய்வோம்? ஒரு ரிப்பனை கட்டி திறந்து விட்டு வேலையை பார்க்கணுமா இல்லையா? நேத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீடு பால் காய்ச்சற மாதிரி மாமியார், அம்மா, கொழுந்தியா, சம்சாரம், குழந்தை குட்டி எல்லாம் வச்சு வீட்டு சட்டமன்ற உறுப்பினர் பால் காய்ச்சிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அமைச்சர், இந்த கீர்த்தனாங்கிற அமைச்சர்லாம் பாவம், அது இன்னும் அவங்கள பார்க்க ஒரு அமைச்சர் மாதிரியே இல்லை. அது இன்னும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது பல மொழிகளில் பேசி, தமிழை தவிர எல்லா மொழியிலையும் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு அமைச்சராக இருக்காங்க அவங்க. அப்படித்தேன் இந்த கோட் படத்தில் ஒரு நடிகர் போக்குவரத்து அலுவலர் நினைச்சிருந்தாரு. இந்த வடிவேலு சொன்ன மாதிரி உன் பேர் என்ன டேவிட், இனிமேல் நீ டிராவிட்ங்கிற மாதிரி அவர் தான் இப்போ போக்குவரத்துறை அமைச்சராக இருக்காரு. பார்த்திபன் ஒருத்தர். அவர்லாம் நேற்று கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வு பண்ண போனவர்கிட்ட அங்கே இருக்க பொதுமக்கள் பயணிகள் கேட்குறாங்க, அவங்களுக்கு விடை சொல்றதில்ல. அதாவது இவங்க இப்ப சமீபம் ஒண்ணு செய்யறாங்க. இவங்களை யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ, இப்ப ஒரு சின்ன பொண்ணு கற்பழிச்சு கொல்லப்படுச்சு. அவங்க அம்மாவே இவங்க விபச்சாரி பட்டம், கேரக்டர் சரியில்லைங்கிற மாதிரி சுத்துறாங்க. நேத்து கேளம்பாக்கம் போக்குவரத்துல பார்த்திபன் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. உடனே என்ன சொல்றாங்க? அவர் குடியாரங்கிறாங்க. யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் இவங்க ஏதாவது ஒரு முத்திரை பெற்றுறாங்களே ஒழிய தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திக்கிறது இல்லை. இன்றைய தினமே முதலமைச்சர் பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் திட்டத்தை துவக்கி வைக்கிறதா இருந்துச்சு. பெருசா விளம்பரம் பண்ணி மேடையெல்லாம் அமைச்சிட்டாங்க. கடைசியில ஒரு காரணம் சொல்லாம நிகழ்ச்சி ரத்தாயிருச்சு. கடைசியில் என்னடான்னு பார்த்தா அதுக்கான எந்த ஒரு திட்டம் தூக்குறதுக்கான எந்த அடிப்படை வசதியுமே செய்யலையாம். இன்னைக்கு நிகழ்ச்சி ரத்து பண்ணி போட்டு தன்னுடைய உதவியாளரோட புதுப்படை பூகுலாவுக்கு போயிட்டாரு முதலமைச்சர். அதே மாதிரி டெல்லி போனாரு. அங்க போகும்போது ரொம்ப கேகேன்னு போனாரு. பிரதமரை பார்க்க போறேன், எதிர்கட்சி தலைவரை போய் பார்க்க போறேன், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்லாம் பார்க்க, அமித்ஷா எல்லாம் பார்க்க போறேன்னு சொன்னாரு. போன வேகத்துல வந்துட்டாரு. மொத்தமே ஒரு சந்திச்சது பிரதமரை 10 நிமிஷம் தான். வேற யாரையுமே சந்திக்காம திருப்பி வந்துட்டார். அந்த பயணம் வெகு தோல்வியா முடிஞ்சிருச்சு. கச்சத்தீவை பத்தி என்ன கணக்கு சொல்றீங்கன்னா, 2 அமைச்சர்களும் ஒளிவாங்கியை பிடிச்சிக்கிட்டு நிமிந்துக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு நோ கமெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய இப்ப எல்லா தொலைக்காட்சியும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் செய்யற கூத்தவே இப்ப ஒரு குறும்படமாவே வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப உண்மை சொல்லுவோம், மன வேதனையா இருக்கு. இவங்களுக்கு செயல்பட தெரியல, அந்த வழிகாட்டிகள் தெரியலையா என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் யாராவது ஒரு பொறுப்பானவங்களை வச்சு, அனுபவம் வாய்ந்தவங்களை வச்சு ஒரு வகுப்பு நாள் நடத்தணும். மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அணுகணும் செய்யணும்னு. இன்று பேப்பர்ல கூட செய்தித்தாள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. கலெக்டர் உட்பட எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்கு. விவசாய சங்கத்தெல்லாம் பாக்குது. அது எந்த பொறுப்பும் இல்லை. கேட்ட நாங்க ஆய்வு பண்ண வந்திருக்கோங்கிறாங்களாம். இவங்க அக்கப்போருக்கு ஆர்வ கோளாறுக்கு ரொம்ப அளவில்லாம போய்கிட்டு இருக்கு. இவங்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை இந்த இயற்கையை காப்பாற்றணுங்கிறதா என்னோட. இது அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அறியாமையில செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்ப விஜய் அவர்கள் அறிவிச்ச 2 திட்டங்கள்லயுமே ஏமாற்றங்கிறத நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு மின்சாரம் கொடுக்கக்கூடிய 2 ஆளுக்கு இலவசங்கிற ஒண்ணு.
இரண்டாவது இந்த விவசாயிகளுக்கு தேவையான தள்ளுபடியில ஒரு ஏமாற்றம். ஆமாமா, இவரு பாவம் யாரோ எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு அறிவிச்சுட்டாருங்க, தேர்தல் அறிக்கையை அறிவிச்சுட்டாரு. மக்கள் அதை நம்பி 8 கிராம் தங்கம் கிடைக்கும், 2500 பணம் கிடைக்கும், எல்லா பேருந்தும் வந்து இலவசம் பெண்களுக்கு, அதை விவசாயிகளுக்கு எல்லா கடனும் தள்ளுபடினாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு இருக்காரு, 50,000 உட்பட 5 ஏக்கருக்கு வரைக்கும் இடம் வச்சிருக்கிறவங்களுக்கு 100% தான். இப்ப சொல்லும் போது நீங்க 50,000 வரைக்கும் தள்ளுபடிங்கிறாரு, அது 50% தள்ளுபடி, இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் கடுமையான ஏமாற்றத்துல இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளா வந்து உலக சூழ்நிலை சரி, உள்ளூர் சூழ்நிலையும் ரொம்ப மோசமாகி விலைவாசிகளோட விலை வந்து இன்னை முட்ட அளவில் உண்மையிலேயே போய்கிட்டு இருக்கு. சமாளிக்க முடியாத அளவுக்கு மக்கள் வெளியில் நீக்கி நிற்கிறாங்க. இந்த அரசு வந்து ரொம்ப மெதுவா செயல்படுது. காமிச்சிருக்காங்களே, செயல்பட தெரியலையானு தெரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கொஞ்சம் விரைவா முதலமைச்சர் வந்து வேகமா ஓடணும். இப்ப 20 நாட்கள் ஆயிருக்கு. இனிமேலும் இதே மாதிரி செஞ்சாங்கன்னா மக்களோட எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வாங்கிக்குவாங்க, கெட்ட பேரை வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் விரைவா செயல்படுங்கிறது என்னோட ஆசை. சிங்கப்பெண் அப்படின்றது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதை வந்து இன்னும் செயல்முறைப்படுத்துறதுக்கான வாய்முறை இல்லைனாலும் ஒரு உடை மட்டும் ஒரு பெண்மணி சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒரு மேலாடையை போட்டுட்டு போறாங்க, ஹெல்மெட் காணொலி எடுத்துட்டு பரப்புரை செய்யறாங்க. இப்படி யூனிஃபார்மை மட்டும் மாத்திட்டா அந்த அது ஒண்ணுனே, இவங்களுக்கு விளம்பரமும் சரியா பண்ண தெரியலனே. சிங்கப்பெண்ணு போட்டு ஒரு உடை அணிஞ்சிட்டு ஒரு பெண் போய்கிட்டு இருக்கு. அது போக்குவரத்துறையில வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை போக்குவரத்துறையில இருக்க வேண்டியது. அது ஹெல்மெட் கூட தலைக்கவசம் கூட போடாம போய்கிட்டு இருக்கு. இவங்க விளம்பர முகத்துல இருந்து வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. எல்லா ஆய்வு கூட்டத்தையும் ஆதவர்ஜுனா தான் நடத்துறாரு, புஷியானந்த் நடத்துறாரு. இவரு இந்த நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் காரைக்குடியை சேர்ந்த பல் மருத்துவர் பிரபு என்ன பண்றாருன்னா, அவர் இந்த கல்யாணத்துக்கு எடுப்போம் பாத்தீங்களா, இந்த கேமரா இல்லாம வெளியவே போக மாட்டேங்கிறாரு. அது என்ன கேமரா, அது என்ன ஒரு கேமரா, ட்ரோன் கேமரா இல்லாம போகவே மாட்டேங்கிறாரு. அவர் பின்னாடி படையப்பா பாசா படத்து மியூசிக்க போட்டுட்டு ட்ரோன் கேமராவில் வெளியே போடாது. விளம்பரத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த பசங்க. இவருடைய செயல்பாடு ரொம்ப சுலபா இருக்கு. சீமான் அவர்கள் மே 18 நடந்த நிகழ்வுல 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசினாரு. அதுல 1 மணி நேரம் பக்கத்துல இந்த நிகழ்வு ஏன் நடத்துறோம், எப்படி வந்து தமிழர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு பேசினாரு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அர்ஜுனா எம்பியை பத்தியும் தாவேகாவுடைய ஆட்சியை பத்தியும் பேசினாரு. ஆனா 400 யூனிட் பக்கத்துல கொடுத்திருக்கோம். இப்போ இதே இடத்துல தாவேகா செஞ்சிருந்தாங்கன்னா இதை எப்படி விளம்பரப்படுத்திருக்கலாம். செய்யணும்னா அதுக்கான நோக்கம் இருக்கணும், அடிவயத்துல நெருப்பு எரியணும். இப்ப இவ்வளவு தூரம் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்ச நாம் தமிழர் கட்சி விளம்பரம் பண்ண தோத்து போச்சா, இல்ல எதுவுமே செய்யாம இருக்கிற விளம்பரம் பண்ணி ஜெயிச்சுக்காரங்கிற கேள்வி முன்வைக்க வேண்டியது. ஆமாண்ணே, மக்கள் தான் வந்து பகுப்பாய்வு செய்யணும்னே. மக்கள் தொடர்ச்சியா தவறானதவே தேர்ந்தெடுத்து இருந்தாங்கன்னா சரியானவங்க எல்லாம் வந்து டயர்டாயிருவாங்கண்ணே, சோர்வடைஞ்சிருவாங்க. செஞ்ச நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கருத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது தோத்து போயிடுது. விளம்பரம் தேவைப்படுதுல, கண்டிப்பா தேவைப்படுது போலனே. அந்த மக்களுக்கு வந்து விளம்பரம் தேடணும், அவங்க செய்யாததுக்கே விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் மக்களை சென்றடைக்கு மாற்று வழியை தேடணுங்கிறது. ரொம்ப நன்றி.